இவர் பேசியே கொல்லுவார். ரொம்ப டென்ஷன் ஆவார். மை லாட் என் கிட்டேயே இருப்பார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இத உண்மையிலேயே எழுதும் போதே நீ முதல் வரி படிச்சால இவர் பேசிக்கிட்டு சத்தியமா நான் கொட்டாச்சி ஒய்ஃபா தான் இருக்கும்னு நினைச்சேன் நானு. இவர் என்ன பேசியே கொல்லுவாருங்கும் போது 5 தான் எழுதியிருப்பாங்கன்னு. கொட்டாச்சேனா என்னது புரிய வைப்பேன். அவங்க பேசுறது வந்து நான் அதை இன்னும் கிளாரிட்டியாக புரிய வைப்பேன். அது அவங்களுக்கு நம்ம பேசிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பேசுனீங்க? டிவி பார்த்துட்டு இருப்போம். இவர் நம்ம அந்த டிவில வர அந்த வாய்ஸ் நம்ம என்ன படம் பார்க்குறோம் அதெல்லாம் கேக்குது. பர் 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 இதெல்லாம் ஓவர் நம்ம பார்த்துட்டு தான் இருப்பேன். பர் 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 அட பார்த்துட்டு தான் இருக்க. இல்லங்க நல்ல வீடியோ வரும். நீங்க இருங்க நீங்க சொல்லுங்க அஞ்சலி. அதெல்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபோன் வரும். அட அங்க பாரு அங்க பாரு நான் சொல்லுவேன் இங்க பாரு ஒழுங்கா வந்து நீ சம இல்லைன்னா என்ன டிவி பார்க்க விடு. சும்மா பாரு பாருன்னா என்ன பார்க்க சொல்ற நீ அப்படின்னு. சமைக்கிற இடத்துல வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். சமைக்கிற இடத்துல அங்க ஏதாவது பாரு பாரு அடுப்பு இருக்குது பாரு பாரு. ஆமா எங்க இருந்தாலும் அந்த பாரு மட்டும் வரும். பாரு 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 அது சில பேர் இருக்கானு. அது என்னன்னா அது சரியான காமெடினா அவங்க தொடையில தட்டிக்க மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிற தொடையில தட்டுவாங்க. அப்புறம் கில்றது சமல்லன்னு கில்றது. விக்ரம் படம் போயிருந்தேன். ஒரு பைத்தியக்காரன் நாய் கரெக்டான ஒரு சீன் இப்ப கமலை கொன்றுவாங்க அப்படின்ட்டான். அண்ணா அதேதான் இவரும் பண்ணுவாரு. படம் பார்க்கும்போது கதையை சொல்லிடுவாரு. பைத்தியக்காரன் அந்த சீன் வந்துருச்சு பாரு அந்த சீன் வந்துருச்சு பாரு அவன் செத்து போயிட்டான் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு உட்கார்ந்துட்டு. எதுக்கு கூட படத்துக்கு போனோங்கிற மாதிரியே இருக்கும். உண்மையிலே மகப்பா என் வீட்டுக்காரோட கும்கி போனப்ப முதலே சொன்னார் இந்த யானை செத்துருன்னு. அந்த படம் முடியல வரைக்கும் இந்த யானை எப்ப சாகும் அன்னைக்கு தான் சார் முடிவு. அன்னைக்கு தானே முடிவு பண்ண இந்த ஆளோட படத்துக்கே போக கூடாது. விஜய் டிவில 3 மாசத்துக்கு ஒரு தடவை செத்துட்டு தான் இருக்கேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவங்க டிவி ஒரு வீட்ல 2 டிவி இருக்கு. அவங்க வேற ரூம்ல நீங்க வேற ரூம்ல இருப்பீங்களா? ஃபோன் பண்ணி பாரு. இல்ல அது நல்ல கவனமா. அண்ணா படம் தானா பார்த்துட்டு இருப்போம். இப்படி பாக்குறேனா இப்படி பாப்பாரு. அப்புறம் பாரு 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 பார்த்துட்டு தான் இருக்க பார்த்துட்டு தான் இருக்க. அவர் ஒரு தியேட்டர் ஓனர் இல்லையா? பாரு எனக்கு என்னன்னா இப்ப இவர் முத கூட்டிட்டு வந்து பீச்சை எப்படி காமிச்சிருப்பாரு. பாரு என் இடத்த பாரு மண்ணு பாரு. இனிமே நீங்க சாதா கொட்டாச்சி இல்ல பாரு கொட்டாச்சி. எந்த வயசுல இருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கொட்டாச்சி அவர்களே? ப்ராப்ளம் இல்லைங்க. அது நாம பார்க்குற இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எல்லாமே அவங்களும் பார்க்குறாங்களா அவங்களும் கவனிக்கிறாங்களான்னு அவங்கள தூண்டுறது. சீக்கிரம் பாரு மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்றது இப்ப தெரியுது. இவ்வளவு வெறுத்து எழுதியிருக்காங்க அந்த இதுன்னு. பரவாயில்ல இது ஒரு பாரு ஃபேமிலியா தான் ஜாலியா இருக்கு. நல்ல ஒரு ஹாபிட் அந்த பாரு ஒரு மேட்டர் சூப்பரா இருக்கு.